அடையும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறதுக்கு ஒரு 50 நாளைக்கு முன்னாடி ஆபுல்கான்ங்கிற மன்னன் யானைப்படைய பிடிக்கும், பெரிய படையை திரட்டிக்கிட்டு வரோம், கௌபாவை இடிக்கணும், ரொம்ப ஆங்காரத்தோட கோபத்தோட வரோம் யானைப்படையை கொண்டு. அப்ப அந்த படையை கொண்டு வரும்போது அப்துல் முத்தலிப் அவர் வீட்டுக்கு இந்த மாதிரி வரோம். அவங்க வந்து பாக்குறான், அவங்க இல்ல, அப்துல் முத்தலிப் இல்ல வீட்டுல. இப்ப என்ன செய்யறான், அந்த ஒட்டகம் எல்லாத்தையும் என்ன செய்யறான் எடுத்துட்டு வந்துடுறான். அவங்கள்ட்ட இருக்கிற ஒட்டகம், ஆடு, மாடு, அந்த இதுகள்லாம் என்ன செய்யறான் எடுத்துட்டு வந்து அவன் இடத்துல வச்சுக்கிறான். ஆனா ஒரு அந்த ஆபுல்கான்ங்கிற மண்ணை ஒரு இடத்துல யானைப்படையை எடுத்து அந்த இடத்துல டென்ட் கட்டி அப்படியே இருக்கான். அப்படிங்கும் போதுல அப்துல் முத்தலிப் வீட்டுக்கு வர்றாங்க. அது பார்த்தா ஆடு, மாகனம், ஒட்டகத்தெல்லாம் காணும். அப்ப என்ன செய்யறாங்க, மக்கள்கிட்ட எல்லாம் கேட்கறாங்க, இந்த மாதிரி ஆபுல்கான்ங்கிற மண்ணை வந்து இந்த மாதிரி உங்களுடைய எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னோடனே உடனே என்ன செய்யறாங்க, அந்த இடத்துக்கு போறாங்க. ஆறு அப்துல் முத்தலிப். அப்ப ஆபுல்கான்ங்கிற மண்ணை பாக்குறோம், என்னடா நம்ம கௌபா இடிக்கிறதுக்காக வந்திருக்கோம், இவர் என்ன இப்படி, அப்ப எங்க வந்தீங்க அப்படிங்கும் போது என்னுடைய ஒட்டகம் என்னோட ஆடு வாகனத்துல கொடுத்துருங்க, நான் கௌபாவை இடிக்கிறதுக்கு வந்திருக்கேன், நீங்க என்ன ஆடு மாடு வாகனத்துல நீங்க கேட்குறீங்களே. அப்ப அப்துல் முத்தலிப் சொல்றாங்க, அது அல்லாஹ்வுடைய வீடு, அது அல்லாஹ் பாதுகாப்பு, இது என்னுடைய பொருள், நீ என்னுடைய பொருளை கொடு அப்படின்னோடனே ஆபுல்கான்ங்கிற மண்ணை பெரிய தகச்சு போய் என்ன செய்யறான் கொடுக்குறான். நான் கௌபா இடிக்க போறேன் அப்படிங்கும்போது அப்துல் முத்தலிப் என்ன சொல்றாங்க, அது அல்லாஹ்வுடைய வீடு, அது அல்லாஹ் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி ஒட்டகம், ஆடு, மாடு எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறான். பாருங்க, ஆபுல்கான்ங்கிற மண்ணை யானைப்படையை திரட்டிட்டு வர்றான். கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரக்கணக்கான படை யானைப்படையை திரட்டிட்டு வர்றான். திரட்டிட்டு வரும்போது அப்ப அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ் பாக்குறான். அப்ப அல்லாஹ் இடத்துல ஒரு சிட்டுக்குருவியை விட சின்னது. அல்லாஹ் இடத்துல அனுமதி கேட்டுட்டு நரகத்துல கிடக்கிற கண்ட ஒரு சுண்டுல 2 கால்ல 2 கண், மொத்தம் 3 கண் பறவைகள்லாம் பறந்து வருது. அப்ப இவன் யானைப்படையை திரட்டிட்டு வரும்போது அந்த பறவைகள்லாம் என்ன செஞ்சு, அதாவது 3 கல் அப்படி அப்படியே கொண்டு அப்படி அப்படியே போட்டுச்சு. பாருங்க, யானை சக்கப்படும் போது பாத்திருக்கீங்களா, யானை வந்து சாணி போட்டு எப்படி மெண்டு அப்படி அப்படி ஆயிடுச்சு எல்லாரும். பாருங்க, அல்லாஹ்வுடைய கோபத்தை பாருங்க.